சத்யாங்கிற இவன் ராசாங்கிற ஆக்டருக்கு தீவிர ரசிகனா இருக்கான். இப்ப இவன் அவன் லவ் பண்ற பொண்ணோட அப்பாவை பார்க்க போறான். அவரும் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கவும் நான் ராசா மாதிரி ஒரு பெரிய ஆக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றான். இப்ப இவருமே ராசாவை பத்தி தப்பா பேசவும் எனக்கு உங்க பொண்ணே வேணான்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இங்க ஜேம்ஸ்ங்கிற தாதாங்கிற ஆக்டருக்கு ஃபேனா இருப்பான். இப்ப இவன் தாதா படம் பாக்குறதுக்கு ஆபீஸ்ல லீவ் கேட்கவும் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே இவன் வேலையே வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஏரியால தான் இருக்காங்க. ஆனா ரெண்டு ஹீரோஸோட படம் ரிலீஸ் ஆகுறப்பவும் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணு அவங்க அப்பா விட்டுட்டு இவங்க கூட வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு ஹீரோஸோட படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. இப்ப படம் ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி ஜேம்ஸோட அம்மா அப்பாவை காணோம். அதே போல மனைவியையும் காணோம்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. இப்ப சத்யாக்கு ஒருத்தன் கால் பண்ணிட்டு உன் மனைவியை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன், உன் மனைவி உயிரோட வேணும்னா தாதாவும் ராசாவும் என்கிட்ட கான்ஃபரன்ஸ்ல பேசணும்னு சொல்லிட்டு வச்சிடறான். இப்ப ஜேம்ஸ்க்குமே கால் பண்ணிட்டு அதே மாதிரியே சொல்றான். இப்ப இவன் தான் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்பதான் இவங்க ரெண்டு பேருக்குமே உண்மை தெரியுது. இப்ப ரெண்டு பேருமே அந்த நடிகர் வீட்டுக்கு போய் பேசலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போறாங்க. ஆனா இவங்கள அந்த ஹீரோவோட கேட் கிட்ட கூட விட மாட்டேங்கிறாங்க, அடிச்சு தரத்திடுறாங்க. இவங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஆனா அவங்களால பேசவே முடியல. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி கிட்னாப் பண்ணவன் அவங்க ரெண்டு பேரையும் பேச சொல்லிருக்காங்கன்னு சொல்லவும் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. இப்ப அங்க இருந்த ஒரு எஸ்ஐ இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு மீடியாவுல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட இந்த விஷயத்தை பிளாஷ் பண்ண சொல்றாரு. இப்ப இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா வைரல் ஆகவும் இந்த ரெண்டு ஆக்டர்ஸும் அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒத்துக்குறாங்க. இப்ப அந்த கிட்னாப்பர் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் 3 விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு அது என்னன்னா அந்த நடிகரோட படம் ரிலீஸ் அப்போ பாலாபிஷேகம் பண்றேன்னு சொல்லிட்டு 2 பசங்க மேல இருந்து விழுந்து இறந்துட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பாவை தத்தெடுக்கணும்னு சொல்லிட்டும், ரெண்டாவது அந்த 2 ஆக்டர்ஸோட பசங்களும் அந்த பேனர்ல பாலாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லியும், மூணாவதா இனிமே அந்த 2 ஆக்டர்ஸும் சேர்ந்து தான் படம் நடிக்கணும்னு சொல்லி சொல்றான். இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த 2 நடிகர்களும் மீடியா கிட்ட பிராக்டிகலா இந்த விஷயம் எல்லாம் ஒத்து வராது, அதனால எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால கிட்னாப்பர் இவங்க 3 பேரையும் லைவ்லயே கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.